புல்லிங் அது எப்படி பண்ணுறது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும் அப்புறம் அதை துப்பிடணும் இதுதான் ஆயில் புல்லிங் கடந்த ஆண்டு இறுதியில் நடந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் சமீபத்தில் அந்நாட்டு அதிபராக பதவியேற்றார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய வெளிநாட்டவரை அவரவர் நாட்டுக்கே திரும்ப அனுப்புவதில் தீவிரம் காட்டி வருகிறார். அந்த வகையில் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள இந்தியர்கள் உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்களை அமெரிக்க விமானப்படை விமானம் மூலம் சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்கும் நடவடிக்கை துவங்கி நடைபெற்று வருகிறது. சமீபத்தில் அமெரிக்க விமானத்தில் 104 இந்தியர்கள் பஞ்சாப் வந்திறங்கினர். அவர்களை கைதிகளைப் போல விலங்கிட்டு அனுப்பி வைத்ததாக சர்ச்சை எழுந்தது. எதிர்க்கட்சிகள் பார்லிமெண்டில் போராட்டத்தில் குதித்ததை அடுத்து இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்ட விவகாரம் குறித்து வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ராஜ்யசபாவில் விளக்கமளித்தார். இந்நிலையில் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் இந்தியர்கள் மேலும் 487 பேரை இந்தியாவிற்கு அனுப்பி வைக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி கூறினார். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் வெளிநாட்டினரை அவரவர் நாட்டிற்கு திருப்பி அனுப்பும் நடைமுறை புதிதல்ல. ஆண்டுதோறும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கடந்த காலங்களில் நாடு கடத்தப்பட்ட இந்தியர்கள் குறித்த விவரங்களை பார்லிமெண்டில் வெளியிட்டார். அதற்கு முந்தைய ஆண்டுகளின் விவரங்களும் வெளியுறவு அமைச்சகத்தில் உள்ளன. தற்போதைக்கு அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள மேலும் 487 இந்தியர்களை அந்நாட்டு அரசு இந்தியாவுக்கு திரும்ப அனுப்பி வைக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களில் 298 பேர் குறித்த விவரங்களை அமெரிக்க அரசு நம்மிடம் பகிர்ந்துள்ளது என மிஸ்ரி கூறினார். In recent conversations, when we have sought details about potential returnees from the United States, we have been told that there are up to 487 presumed Indian citizens with final removal orders with the US authorities. We have sought details, and identifying details and particulars have been supplied to us with regard to 298 individuals. We received this a short while ago. We are checking on this, and we will revert to our US counterparts on these issues. About the others, we have not yet been provided details.